ஜெய் மகாகாளி, ஆனந்தம், இடைத்துவம், சீசன் 2, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம், பகுதி 2. ஆபதாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. ஏக்கம் சத் விப்ரா பௌதா வதந்தி. ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர். ராமகிருஷ்ணன் வாழ்ந்த காலத்தில் அவற்ற பல மேதைகள், ஞானிகள், ஆச்சாரியர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீகத்தில் உள்ளவர்கள்னு பலர் அணுகி தங்களோட சந்தேகங்களை கேள்வியை கேட்டு அதை போக்கி வந்தாங்க. அதே வேளையில் ராமகிருஷ்ணர் தாம் தேர்ந்தெடுக்கும் சிலரிடம் கேள்விகள் கேட்டு அவளுக்கு தெளிவு தந்து வந்தார். அவர் எல்லோரும் குருதேவர் என்று அன்போடு மரியாதையோடு வணங்கி தொழுது வந்தனர். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் பேராசிரியர் மகேந்திரநாத் குப்தா. இவர் நிறைய படித்தவர். ஆனால் தனக்கு சொல்வாக்கு இல்லை, எவரும் தன் சொல்லை மதிப்பதில்லை என்ற கவலை இருந்தது. அவருடைய மனைவி மிக வசதியானவள். அவரை அவமதிப்பதால் மனமுடைந்து தற்கொலை செய்ய முயன்ற போது அவருடைய நண்பர் ஒருவரால் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அழைத்து வரப்பட்டார். அவர் ராமகிருஷ்ணனை சந்தித்த போது அவர் எளிமையை கண்டு இவர் ஒரு ஞானியா என்று தன் மனதுக்குள் நினைத்துக் கொண்டார். ராமகிருஷ்ணன் சந்தித்த சில நாட்கள் கழித்து ஒரு நாள் பேராசிரியரிடம் கடவுளை பற்றிய அவருடைய நம்பிக்கையை கேட்டு அதற்கு விளக்கமளித்தார். அந்த உரையாடல் கீழே ராமகிருஷ்ணர் மகேந்திரநாத் குப்தாவிடம், உனக்கு எதில் நம்பிக்கை, உருவத்திலா அருவத்திலா என்று கேட்டார். மகேந்திரநாத் தனக்குள் உருவத்தில் நம்பிக்கை இருந்தால் அருவத்தில் எப்படி நம்பிக்கை உண்டாக முடியும்? இப்படி நினைத்தவர் குரு ராமகிருஷ்ணரிடம், சுவாமி, அருவம்தான் எனக்கு பிடித்திருக்கிறது என்றார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அது நல்லது, ஒன்றில் நம்பிக்கை இருந்தாலே போதும். உனக்கு அருவத்தில் நம்பிக்கை, அது நல்லது. ஆனால் அது ஒன்றுதான் உண்மை, மற்றவை பொய் என்ற எண்ணத்திற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதே. அருவமும் உண்மை, அதுபோல் உருவமும் உண்மை. இது நினைவில் வைத்திரு. ஆனால் உனக்கு எதில் நம்பிக்கையோ அதை பிடித்துக்கொள் என்றார். இறைவனுக்கு அருவம், உருவம் ஆகிய 2 நிலைகளும் உண்மை என்பதை திரும்ப திரும்ப கேட்ட மகேந்திரா ராமகிருஷ்ணர் இவர் இப்படித்தான் அழைத்திருக்கிறார். ஆச்சரியம் அடைந்தார். இந்த விஷயம் அவர் படித்த ஏட்டுக்கல்வியில் இல்லையே. அவர் தான் அனைத்தையும் படித்தவர், அதனால் எல்லாம் தனக்கு தெரியும் என்ற அகங்காரம் கொண்டிருந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கடவுளுக்கு உருவம், அருவம் 2 நிலைகளும் உண்மை என்று சொன்ன கம்பீர வாக்கியத்தால் அவர் ஆணவத்திற்கு அடி விழுந்தது. ஆனாலும் அது அடியோடு அழிந்து விடவில்லை. ஆகவே அவர் இன்னும் சிறிது குருதேவருடன் வாதிட தயாரானார். குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மகேந்திரநாத் குப்தாவின் இறைவன் குறித்த பேச்சு தொடரும். உனக்கு அருவத்தில் நம்பிக்கை, அது நல்லது. ஆனால் அது ஒன்றுதான் உண்மை என்ற எண்ணத்திற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதே. இந்த வரிகளை அனைத்து சமயவாதிகளும், மதவாதிகளும், சன்மார்க்கிகளும் புரிந்து அணிந்து கொண்டால் மதக்கலவரம், சமய சச்சரவு என ஒரு குழப்பத்திற்கும் பிரிவினைக்கும் விருப்புக்கும் இடமே வராது. திருச்சிற்றம்பலம்.